4-5 நாளாகவே தம்பிக்கு நல்ல சளி. சரி நாட்டுக்கோழி செய்யலான்னு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசி எடுத்துட்டு மறுபடியும் அதே நாட்டுக்கோழியில் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு 7-8 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த நாட்டுக்கோழியில் இருக்கிற தண்ணியை மட்டும் வடித்து தம்பிக்கு வந்து கொடுத்தேன். இது வந்து சளிக்கு நல்லாவே ரிலீஃபுங்க. சரின்னு சொல்லிட்டு மிளகு ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி பார்த்தா நல்லாவே வெந்துருச்சு. சரின்ட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறுபடியும் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு தேங்காய் போட்டு கொஞ்சம் மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சு எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு தாளிப்பு தாங்க குழம்புக்கு எப்போவுமே டேஸ்ட்டு கொடுக்கும். மறுபடியும் கல்லெண்ணெய் கடுகு கருவேப்பிலை வரமிளகா சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு மிளகு ஆட்டினதை போட்டு மஞ்சத்தூள் சிக்கன்னு எல்லாம் வதக்குனதை உள்ளே போட்டாச்சு. குழம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.